நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். எபிசோடு வந்துட்டு உண்மையே வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம இவ்வளோ நாள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அந்த வந்துட்டு சீன் வந்துருச்சு. உண்மையே வந்துட்டு என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் சார். வீடியோ ஸ்கிப் பண்ணால் கடைசி வரைக்கும் பாருங்கள். செம்ம டிப்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அன்பரசிங் குறிஞ்சி பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. இவ்வளோ நாள் நீ எந்த குடும்பம் உன்னோட குடும்பம் இல்லைன்னு சொல்லிட்டு நினச்சியோ, இப்போ அந்த குடும்பம் தான் உன்னோட சொந்த குடும்பமாகவே இருக்குது. அத்தனை சொத்துக்கும் சரி, அத்தனை அதிகாரத்துக்கும் சரி, எல்லாமே நீ ஒன்னோடது. இப்போ மட்டும் ஏன் இந்த உண்மை தெரிஞ்சிச்சு நீ நினைக்கிறியா? இது உன்னால் பின்னாடி நடக்க வேண்டிய காரியம் ரொம்ப இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சைடு வந்துட்டு கஸ்தூரியை தான் காமிச்சிட்ருக்காங்க. ஐசியூவில் இருக்காங்க சீரியஸாக. அப்போ வந்துட்டு நர்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்க, வெளியில் வந்துட்டு காப்பாற்றினார்ல அவர் நின்றுட்டு இருக்காரு. யாரும் தெரியலையே இந்த அம்மா, இப்போ யார்கிட்ட எப்படி நான் வந்துட்டு தகவல் சொல்கிறது அப்படின்ற மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்க. திடீர்னு வந்துட்டு கஸ்தூரிக்கு ஃபிக்ஸ் வந்துடுது. வேமா நர்ஸு போய் வெளியில் வர்றாங்க. ஐயோ என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஃபிக்ஸ் வந்துடுச்சு, நான் டாக்டரை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை கூப்பிட்டு வந்து பார்க்குறாங்க. டாக்டரை செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு அவர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் உடனே இவங்க வீட்டை யாரும் கண்டுபிடிச்சி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டின்னு வச்சுக்கோங்க, ஏதாவது வந்துட்டு போலீஸ்கிட்ட வந்துட்டு சொல்லுங்கள் நடந்தது எல்லாத்தையும். ஏன்னா இவங்க கிரிட்டிக்கல் ரொம்ப சீரியஸாக இருக்குது. ஏன்னா ஹெவி பிளட் லாஸ்ட் ஆயிருக்கு. பொழைக்கிறது கஷ்டம் தான். 3 மணி நேரத்துக்குள்ளே கண்ணு முழிக்கலைன்னா எங்கள் கையில் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் என்ன எதுன்னு பார்த்து வேமா எதுனாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிளம்பிடு. ஐயோ இவங்க யாருன்னு கூட தெரியலையே கடவுளே, நான் எப்படி இவங்க குடும்பத்தை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் குழம்பிட்டு இருக்காங்க. அடுத்து மண்டபத்தில் காமிக்கிறாங்க. விஸ்வா வந்துட்டு சோகமாக உட்காந்துட்டு இருக்காரு. எல்லாருமே தடபுடலாக வந்துட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. பொண்ணு அந்த சைடு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நானையும் சந்திரசேகர் அவங்களும் என்ன பண்ணேன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்க. சந்திரசேகர் மனசில் நினைக்கிறாங்க, ஐயோ என் குட்டிமாக்கு என்னை பற்றி உண்மை தெரிஞ்சிருக்குமோ, ஒருவேளை வீடியோ பார்த்துருப்பாளோ, ஒருவேளை ஃபோட்டோவை பார்த்துருப்பாளோ, என்கிட்ட வந்து கேட்பாளே, எதுக்குப்பா என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டிங்கன்னு கேட்பாளே, நான் என்ன அவளுக்கு பதில் சொல்கிறது? ஐயோ கடவுளை நீ தான் என்னை எப்படியாவது காப்பாற்றணும், நான் அவளுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி குழம்பிட்டு இருக்க. ஜானகி சொல்கிறாங்க, டேய் சந்திரா எல்லாமே கையை மீறி போய்கிட்டு இருக்குடா, எனக்கு இங்கே என்ன நடக்குது என்ன எதுன்னு ஒன்றுமே புரியல, எனக்கு வந்துட்டு ரொம்ப பயமாக இருக்குடா, ஒருவேளை இந்த கல்யாணம் நடந்துருமோ அப்படின்னு சொல்ல அவர் தான் அங்கே வேற ஒரு யோசனையில் இருக்காரு. டேய் சந்திரா அப்படின்னு சொல்ல, என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்புகிறாங்க. அப்போ வந்துட்டு இல்லைடா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கல்யாணம் வேற நடந்துரும் போல இருக்குது அப்படின்னு சொல்ல, எல்லாத்தையும் கடவுள் கையில் விட்டாச்சுமா, இனி அவர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல மஞ்சு வந்துட்டு வர்றாங்க. மஞ்சு என்ன அன்பரசியை பார்த்தியா, அவளை நான் காலையிலேருந்து பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, நேற்று என் கையில் வந்து மொபைல் வாங்கிட்டு போனேன், அதுக்கடுத்து நானே பார்க்கல அப்படின்னு மஞ்சு பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு வந்துட்டு அன்பு வர்றாங்க. ஓடி வர்றாங்க. ஓடி வந்து சந்திரசேகர் அவங்கள தேடுறாங்க. மண்டபத்தில் பார்த்தா மஞ்சுக்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்த, அந்த மண்டபமே வந்துட்டு ஷாக் ஆகி போய் எந்திரிச்சு நிற்கிது. இவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கத்துறாங்க. அதை கேட்டது சிவகாமி பத்மாலாம் அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகி போய் மண்டபத்துலேருந்து கீழே இறங்கி வர்றாங்க. ஸ்டேஜ்லேருந்து கீழே ஓடி வர்றாங்க. சந்திரசேகர்கிட்ட அன்பு வந்ததுமே வந்துட்டு 2 பேருக்கு இடையில பிஜிஎம் சாங்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஓடுது, அப்பா பொண்ணு சாங்கு. அப்போ வந்துட்டு அன்பு கேட்குறாங்க, ஏன்பா ஏன் இவ்வளோ நாள் நான் தான் உங்கள் பொண்ணு தெரிஞ்சு எதுக்குப்பா என்னை சொல்லலை, என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்த விட்டுட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. என்னை மன்னிச்சிடுடா, என்னை வந்துட்டு மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அப்பா விடுங்கப்பா அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு கட்டாயத்துக்கு அவங்க அப்பா ஆளாயிட்டண்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்துட்டு கட்டி பிடிச்சி பாசமலை பொழியிறாங்க. டேய் சந்திரா என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அங்கே வந்துட்டு அனன்யா புது பொண்ணு வெக்கப்பட்டுட்டே வர்றாங்க. எல்லாரும் எஞ்சி நிற்கிறத பார்த்துட்டு இவளுக்காண்டி தான் எஞ்சி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தா, கடைசியில் அன்பு சந்திரசேகர் அவங்களும் பாசமலையை பொழிஞ்சிக்கிட்டு இருக்கா. அப்பாவா அம்மா இங்கே என்னம்மா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிட்டு இருக்க. ஐயோ அண்ணிய சொல்ல நீ எதுக்கு கவலைப்படாத, இரு என்ன நடக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. என்ன சந்திரசேகர் நடக்குது, எனக்கு என்ன நடக்குன்னு புரியல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியும் கேட்குறாங்க. அம்மா நம்ம தேடிட்டு இருக்க குட்டிமா இவ தான், அன்புதாம்மா என் பொண்ணு அப்படின்னு சொல்ல விஸ்வாக்கு வந்துட்டு பயங்கர ஹாப்பி ஆகிடுது. மண்டபத்துலேருந்து குடுகுடுன்னு கீழே இறங்கி ஓடியாந்து அன்புவே பார்த்துட்டு இருக்காரு. பத்மாவுக்கு ரொம்ப பக்கு பக்குன்னு இருக்கா. ஐயோ இந்த பொண்ணையா நம்ம திட்டிட்டோம் அப்படின்ற மாதிரி பயத்தில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஜானகி கூப்பிட்டு அன்பரசிக்கு நெத்திலெல்லாம் முத்தம் கொடுக்காங்க. நான் தேடிட்டு இருந்த பேத்தியா இது அப்படின்னு சொல்லிட்டு கட்டியெல்லாம் பிடிக்கிறாங்க. இந்த மஞ்சு எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதை பார்த்துட்டு கௌசல்யா வந்துட்டு விஸ்வாவை பார்த்து தப்பிச்சிட்டடா அப்படின்ற மாதிரி பார்க்க விஸ்வாவும் சந்தோஷப்படுறாரு. அப்புறமேட்டு வந்துட்டு அன்பு, ஏன்பா நீங்கள் வந்துட்டு நான் தான் உங்கள் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம்ல, என்னப்பா இது அப்படின்னு கேட்க, இங்கிட்டு வந்துட்டு அனன்யாவை காமிக்கிறாங்க. என்ன இது எல்லாமே சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்ல, அம்மா இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்த கஸ்தூரியோட பொண்ணா இந்த அன்பரசி, இது தெரிஞ்சிருந்தா நம்ம முதல்ல இவளை போட்டு தள்ளி இருக்கலாமேம்மா அப்படின்னு சொல்ல, ஐயோ நானே மூளை குழம்பு போய் நிற்கிறேன், நீ வேற ஏண்டி அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை காமிச்சிக்கிட்டு இருக்க. அந்த சைடு தாத்தா இருக்காங்கல்ல, அவங்க எந்திக்கிறதுக்காக முயற்சி பண்ணி கீழே சேர்ல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் சீன்லவும். அடுத்து வந்துட்டு இங்கிட்ட அன்புவை காமிக்கிறாங்க. திரும்பி பத்மா அவங்கள முறைச்சு பார்க்குறாங்க. பத்மா பேயறிஞ்ச மாதிரி நின்றுக்கிட்டு இருக்க. சந்திரசேகர் அவங்க கையை பிடிச்சி விருட்டுன்னு கூப்பிட்டு வராங்க. பத்மா அவங்க முன்னாடி, என்ன சொன்னீங்க, அப்பா பேர் தெரியாது, அப்பாவை கண்டுபிடிச்சு நீ காமி அப்படி இப்படி சொன்னீங்கல்ல, நான் அன்பரசி
அன்பரசி சந்திரசேகர் அப்படின்னு சொல்ல பத்மா தான் அங்கே வாயடிச்சு போய் நிற்கிறாங்களே, என்ன பேசுன்னு தெரியாமல் நிற்க சந்திரசேகர் அவங்களும் சந்தோஷத்தில் இருக்காங்க, நம்ம பொண்ணு அவ்வளோதான், இனி நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்ற மாதிரி. அதோடு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.